தேசிய தௌஹீது கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் பேரறிஞர் பி ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ரௌலத்து சாலிஹாத் பெண்கள் கல்லூரியில் பட்டமளிப்பு விழாவை ஒட்டி ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் மறுமை வாழ்வே நமது இலக்கு என்ற தலைப்பில் என்னை உரை நிகழ்த்த பணித்திருக்கிறார்கள். உலகத்தில் ஏராளமான மதங்கள் இருக்கின்றன. எல்லா மதங்களும் அவர்களுக்கு உரிய ஒரு ஆன்மீக நெறியை மக்கள் மத்தியில் சொல்லி கொண்டிருக்கின்றன. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஆன்மீக நெறி எதில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மனிதன் மரணித்த பிறகு திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவான். அவனை அல்லாஹ் அவனுடைய நன்மை தீமைக்கு ஏற்ப விசாரணை செய்வான். அதற்கேற்ப தண்டனைகளையோ பரிசுகளையோ வழங்குவான் என்ற அடிப்படையில் தான் இஸ்லாம் மார்க்கம் நிறுவப்பட்டு இருக்கிறது. உலகத்தில் எந்த மதங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கடவுளை வழிபடுவார்கள். எதற்கு வழிபாடுவார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நான் பணக்காரனாக இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் எனக்கு பதவிகள் கிடைக்க வேண்டும், இந்த உலகத்தில் எனக்கு சந்தோஷங்கள் கிடைக்க வேண்டும், நல்ல சந்ததிகள் கிடைக்க வேண்டும், நல்ல குடும்ப வாழ்க்கை அமைய வேண்டும். இப்படி உலகத்தினுடைய தேவைகளை பெறுவதற்குத்தான் கடவுளை வழிபடுவார்கள். கடவுளை வழிபடுற நோக்கமே என்ன? எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, கடவுளை எதுக்கு வழிபடுவாங்கன்னு கேட்டால், இந்த வாழுகிற உலகத்தில் சில கஷ்டங்கள் வரும் பொழுது அந்த கஷ்டம் எனக்கு வரக்கூடாது, சில நஷ்டங்கள் வரும் பொழுது அந்த நஷ்டம் என்னை விட்டு விலகணும், சில நோய் நொடிகள் வரும் பொழுது அதிலிருந்து நான் விடுபடணும். இந்த மாதிரி நோக்கத்திற்காகத்தான் எல்லா மதங்கள்லையும் கடவுளை வழிபடுவார்கள். கடவுளை வழிபடுவதற்கு எதற்காக நீங்கள் வழிபாட்டுத்தலம் போகிறீர்கள் என்று கேட்டால் இதைத்தான் அவங்க சொல்லுவாங்க. இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் நீங்கள் கடவுளை அல்லாஹுவை வழிபடுவது இந்த உலகத்தில் நல்லா இருப்பதற்காக இல்லை. கடவுளை வழிபட்டீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நல்ல பணக்காரனாகலாம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லி தந்திருக்குதா? நீங்கள் கடவுளை வழிபட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எந்த கஷ்ட நஷ்டமே வராது அப்படின்னு இஸ்லாம் சொல்லி தந்திருக்குதா? அப்படி தரவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாம் எப்படி நமக்கு போதிக்கிறது என்று சொன்னால், யாரெல்லாம் இந்த சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு சொன்னார்களோ அந்த நபிமார்கள், சத்தியத்தை சொல்வதில் நம்ம எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நபிமார்கள் அனைவருமே இந்த சத்தியத்தை சொன்னதற்காக சிரமங்களைத்தான் பெற்றிருக்கிறார்கள். அந்த நபி சத்தியத்தை சொன்னார், கோடீஸ்வரராக போய்விட்டார், இந்த நபி சத்தியத்தை சொன்னார், பெரிய பதவியை பெற்றுவிட்டார் என்று சொல்கிற அளவுக்கு நபிமார்கள் இருந்தாங்களா? இல்லை. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உலகத்தில் அதிகமாக துன்பத்திற்கு உள்ளானவர்கள் நபிமார்கள் தான், அதற்கடுத்து அடுத்த நிலையில் உள்ளவர்கள் தான். அப்போ யாரெல்லாம் ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறார்களோ, அதிகமாக கொள்கை பிடிப்போடு இருக்கிறார்களோ, அவர்கள் இந்த உலகத்தில் துன்பங்களைத்தான் சந்தித்திருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்கிறார்கள். பல நபிமார்கள் இந்த சத்தியத்தை சொன்னதற்காக கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள், நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள், பலவிதமான இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த இஸ்லாம் மார்க்கம் உங்களை இந்த மார்க்கத்திற்கு அழைப்பது எதற்காக இல்லை? இந்த உலகத்தில் நல்லா இருக்கலாம் என்பதற்கு இஸ்லாம் அழைக்கவே இல்லை. இந்த உலக வாழ்க்கை ஒரு பொருட்டே கிடையாது. இந்த உலக வாழ்க்கை ஒரு அற்பத்திலும் அற்பமான ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை.
அவ்வளோதான். 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், 100 வருஷத்துக்குள்ள உள்ள ஒரு சின்ன வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நீங்கள் நன்றாக இருக்கலாம் என்ற உத்தரவாதத்தை இஸ்லாம் மார்க்கம் நமக்கு தரவே இல்லை. எவ்வளோ நல்ல நீங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்க, எவ்வளோ நல்லவர்களாக இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. மகா கெட்டவனாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான். உலகத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தீயவர்கள் மிக அதிக அளவுக்கு மகிழ்ச்சியோடு இருப்பார்கள், நல்லவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பார்கள் என்பது என்ன செய்கிறோம், நம்ம உலகத்திலே கண்ணு முன்னாடி பார்க்குறோம். அப்போ நம்ம கண்ணு முன்னாடியே நல்லவங்கள் கஷ்டப்படுவதை பார்க்குறோம் அதிகமாக, தீயவர்கள் நல்லா சந்தோஷமாக வாழ்வதையும் பார்க்கிறோம் அதிக அளவில். அப்போ இதில் என்ன தெரிகிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள இன்ப துன்பங்களை அடிப்படையாக வைத்து நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் எதற்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம், நாம் எதற்காக நம்ம தொழுகிறோம், எதற்காக நோன்பு வைக்கிறோம், எதற்காக ஜக்காத்து கொடுக்குறோம் என்று சொன்னால், நாம் ஒரு நாள் செத்துருவோம், நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் முடிஞ்சு போயிடும். முடிந்து போன பிறகு படைத்த இறைவன் என்ன செய்வான் என்று கேட்டால், திரும்ப ஒருக்கா நம்ம அனைவரையும் உயிர்ப்பித்து எழுப்புவான். நம்ம இறந்த பிறகு என்ன என்பதை பற்றி வேறு மதங்களுடைய ஆன்மீகத்தில் சொல்லப்படாது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், மரணத்திற்கு பிறகு தான் உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. நம்ம மரணிச்சிட்டோம், நம்மளை ஒன்றுமில்லாமல் இருந்து படைச்சான்ல இறைவன், அவனுக்கு இன்னொரு தடவை படைக்கிறது கஷ்டமா? எது கஷ்டம்? ஃபஸ்ட்டு படைக்கிறது தான் எப்பவுமே கஷ்டம். முதல்ல நீங்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கிறதா இருந்தால் அதுதான் ரொம்ப சிரமமாக இருக்கும். பல தடவை சமையல் செய்து பழகுனவருக்கு மறுபடி சமையல் செய்வது கஷ்டமாக இருக்குமா? கஷ்டமாக இருக்காது. முதல்ல சமையல் செய்யும்போது கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றுமில்லாமல் இருந்து நம்மளெல்லாம் படைச்சிருக்கிறான். நம்மளை படைச்சிருக்கிறானே. இங்கே இருக்கிற மக்களில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள்லாம் எங்கே இருந்தீங்க? 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே உள்ள மக்களில் யாராச்சும் இருந்தீங்களா? எங்கே இருந்தீங்க? என்னவாக இருந்தீங்க? ஒன்றுமா இல்லை, ஒன்றும் இல்லாமல் இருந்தோம். ஒன்றும் இல்லாமல் இருந்த நம்மை படைத்த இறைவனுக்கு மறுபடியும் படைப்பது சிரமமா? சிரமம் கிடையாது. ஆக என்ற உத்தரவின் பிரகாரம் நம்மை படைத்திருக்கிறான். அந்த இறைவன் நினைத்தால் திரும்பவும் நம்மை படைப்பான். திரும்ப படைப்பான் என்னும்போது அந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, திரும்ப உயிர்ப்பித்து எழுகிற அந்த மறுமைங்கிற வாழ்க்கையில் நாம் துன்பத்தை அனுபவிச்சிடக்கூடாது, அங்கே கஷ்டப்பட்டுறக்கூடாது. இங்கே உள்ள கஷ்டங்கள் சும்மா 10 வருஷம் 20 வருஷம் கஷ்டமாக இருக்கும். ஒருத்தன் காலமெல்லாம் கூட கஷ்டப்பட மாட்டான். இங்கே உள்ள இன்பங்களும் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்து இன்பமாகத்தான் இருக்கும். ஆனால் மறுமை என்பது என்னென்று கேட்டால், நரகம்ங்கிற ஒரு தண்டனையை இறைவன் கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அதுக்கு முடிவு கிடையாது. ஒரே ஒரு தீக்குச்சி நம்ம கையில் கொளுத்திட்டா கூட நமக்கு தாங்க முடியலை, சின்ன நெருப்பை தாங்க முடியவில்லை. ஒரு 40 டிகிரிக்கு மேலே வெயில் வந்துச்சுன்னா ரோட்டை நடக்க முடியவில்லை, மண்டை காயுது. அப்போ இந்த மாதிரி வெப்பங்களை தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிற நம்மளை ஆண்டாண்டு காலம் முடிவே இல்லாமல் நரகத்தில் போட்டு வதைத்தால் அதை தாங்க முடியுமா? இறைவன் கொடுக்குற தண்டனை எந்த மாதிரியாக இருக்கிறது என்று கேட்டால், சின்ன இந்த உலகத்தில் கொடுக்குற மாதிரி தண்டனையாக இருக்காது. சாவே கிடையாது. நரகத்துக்கு போனான்னு சொன்னால் லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அங்கே சாகவும் மாட்டான் வாழவும் மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ சாகவும் இல்லாமல் வாழவும் இல்லாமல் நெருப்பில் கிடந்து வேகிறதுனா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நெருப்பில் போட்டு வதைக்கப்படும் பொழுது, ஒட்டுமொத்த பாடியை நரகத்தில் போட்டு வதைக்கப்படும் பொழுது அது நம்மளால் தாங்கிக் கொள்ள இயலுமா? அப்படியான ஒரு துன்பம் இறைவன் தண்டனை தர இருக்கிறான். அதுக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. இதுக்கு தான் இஸ்லாத்துக்கு வரணும், இதற்கு தான் நீங்கள் இஸ்லாத்தில் இருக்கணும். அதே மாதிரி இறைவன் தருகிற இன்பத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், இங்கே எவ்வளோ இன்பத்தை அனுபவிப்போம்? அற்பமான இன்பத்தை அனுபவிக்கிறோம். அங்கே அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்க சோலைகள்ங்கிற இன்பம் என்னன்னு கேட்டால், அவர்கள் எதையெல்லாம் நினைக்கிறார்கள், லஹும் ஃபீஹா மா தஷ்தஹில் அன்ஃபுஸ், உள்ளம் எதை விரும்புகிற அத்தனையும் கிடைக்கும். இங்கே விரும்புகிறதெல்லாம் கிடைச்சிருக்கா? யாருக்காச்சும் கிடைச்சிருக்கா? இந்த உலகத்தில் வாழும் பொழுது விரும்புன எல்லாம் கிடைச்சிச்சா? 1000 விரும்புனா 5 கிடைக்கும், 10 கிடைக்கும், 100 கூட கிடைத்து விடும். அங்கே என்ன கிடைக்கும்? மா தஷ்தஹில் அன்ஃபுஸ், அவங்க உள்ளங்கள் எதையெல்லாம் விரும்புகிறது அது எல்லாமே கிடைக்கும். நினைச்சதெல்லாம் கிடைச்சா அதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு ஒரு வாழ்க்கை, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு நினைச்சதெல்லாம் கிடைக்கும். கஷ்டம் கிடையாது, கவலை கிடையாது, நோய் கிடையாது, நொடி கிடையாது, முதுமை கிடையாது. நம்ம முதுமையில் போயிடுறோம். இளைஞராக இருக்கும்போது போட்ட ஆட்டத்தையெல்லாம் வயசான காலத்தில் போட முடியுமா? முடியாது. அங்கே எல்லாருமே நடுத்தர வயது உள்ளவர்களாகவே என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஜுருதுன் முருதுன், அனைவரும் என்ன செய்வாங்க? அதாவது பருவம் அடைந்த பருவத்தில் இருப்பாங்கள்ல, அந்த நிலையில் உள்ளவர்களைப் போலத்தான் எழுப்பப்படுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது முதுமை வராது, கஷ்டம் வராது. அந்த இன்பத்திற்கு இத்தனை வருஷத்துக்கு தான் இன்பம்,
ஒரு மாளிகையை கொடுத்தான்னு சொன்னால் 10 வருஷம் இருந்துக்க அப்படின்னு நல்லா கொடுக்க மாட்டான். அதிலே நீங்கள் இருப்பீங்க, அதிலே வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. என்னென்ன இன்பத்தை நீங்கள் நாடுகிறீர்களோ அத்தனையும் கிடைக்கும். அப்போ அவன் கொடுக்குற பரிசுகளும் பயங்கரமானதாக இருக்கிறது, அவன் கொடுக்குற தண்டனைகளும் பயங்கரமானதாக இருக்கிறது. அந்த தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ளணும் என்பதற்கு தான் நீங்கள் இஸ்லாத்துக்கு வரணும். நீங்கள் இஸ்லாத்தில் இருப்பது எதற்காக இருக்கணும்? அந்த தண்டனையில் நான் தப்பித்து கொள்ள வேண்டும், அந்த பரிசுகளை நான் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கில் தான் இஸ்லாமே நிறுவப்பட்டிருக்கிறது. சும்மா அல்லாஹ் வணங்குற எதுக்காக வணங்குறோம்? இந்த உலகத்தில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இந்த உலகத்தில் வந்து யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ அந்த அநியாயக்காரர்கள்லாம் தண்டிக்கப்படுறாங்களா? தண்டிக்கப்படல. காலமெல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு ஒருத்தன் போயிடுறான். அப்போ நல்லவனாக இருந்தான் அவன் ஏதாவது பரிசுகள் இந்த உலகத்தில் பெறானா? ஒன்றும் பெறலை. ஆனால் இதற்கெல்லாம் இறைவன் ஒருத்தன் இருந்தானேயானால் நியாயம் வழங்கணும்ல. அந்த நியாயம் வழங்குவதற்கு தான் நியாய தீர்ப்பு நாளுக்கு அதிபதி மாலிக் யௌமித்தீன்கிறான். நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்றை வைத்திருக்கிறேன், அந்த நாளுக்கு அதிபதி நான் தான். நீங்கள் இந்த உலகத்தில் சில கஷ்டங்கள் படுவீர்கள், அந்த கஷ்டங்களை நீங்கள் சகித்து கொண்டீர்களேயானால் அதற்கு என்னிடத்தில் கூலி இருக்கிறது. இந்த உலகத்தில் சில தியாகங்களை நீங்கள் செய்வீர்கள், அந்த தியாகங்களை செய்தீர்கள் என்று சொன்னால் அதற்கும் என்னிடத்தில் கூலி இருக்கிறது என்று அந்த அடிப்படையை இஸ்லாம் விதைத்த காரணத்தினால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து அதுக்கு முந்தி வந்த மக்கள் எல்லாம் வந்து அவ்வளவு கஷ்டத்தை தாங்கி கொண்டு இந்த கொள்கையில் இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட துன்பங்களை வேறு எந்த நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் தடுமாறி இருப்பார்கள், தடமாறி போயிருப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் குர்ஆனில் ஒரு உதாரணமாக சொல்லி காட்டுகிறான். ஃபிரௌன் என்பவனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஃபிரௌன் யாரு? நான் தான் இறைவன் என்று சொன்னவன். ஆனால் ரப்புக்குமுல் அலா, உங்களுக்கு பெரிய கடவுளை நான் தான் என்று தன்னை இறைவன் என்று வாதிட்டவன் யாரு? ஃபிரௌன். அவனுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. அந்த மனைவி ஃபிரௌனை ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா மனைவிக்கு தெரிஞ்சிடும், கணவன் கடவுள் வேஷம் போட்டான்னு சொன்னால் அவன் கடவுளா இல்லையாங்கிறது முதல்ல மனைவிக்கு தான் தெரியும். இவன் மனுஷனாக இருக்கிறான், இவன் கடவுளுங்கிறான், பொய் சொல்கிறான்னு சொல்லி மனைவிக்கு தெரிஞ்சு போயிடும். அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மூசா நபியை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஃபிரௌனுக்கு சத்தியத்தை சொல்வதற்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் மூசா நபி. அப்போ மூசா நபி தான் இறை தூதர், இவன் இறைவனும் கிடையாது, இவன் இறை தூதரும் கிடையாது என்று சொல்லி மூசா நபி ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டார்கள்னு கேட்டால் ரகசியமாவா ஓப்பன் டிக்ளேர் பண்ணுறாங்க, வெளிப்படை அறிவிக்கிறாங்க, நான் வந்து நீ கடவுள் கிடையாது. மூசா எந்த இறைவனை சொல்கிறாரோ அவன் தான் இறைவன், மூசா இறைவனுடைய தூதர் என்று பகிரங்கமாக சொல்கிறார். என்ன நடக்கும்? பகிரங்கமாக சொன்னால் என்ன நடக்கும்? அதுக்கு முந்தைய அவங்க அனுபவித்து வந்த எல்லா இன்பங்களும் போயிடும். ராணியாக இருக்கிறார்கள். ஃபிரௌனுடைய மனைவி என்றால் அவர் ராஜா என்றால் அவங்க ராணியாக இருக்கிறார்கள். ஒரு ராணியாக இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த அரண்மனை வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும்? அவங்களுடைய ஆடை ஆபரணங்கள்லாம் எப்படி இருக்கு? அவ்வளவு இன்பங்களில் திளைத்திருக்கிற ஒரு பெண்மணிக்கு வந்து இதுதான் சத்தியம்னு தெரிஞ்ச பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தூக்கி எறிகிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், லரபல்லாஹு மஸலல் இல்லதீன ஆமனு இம்ராத்த ஃபிரௌன். மூமின்களுக்கு ஃபிரௌனுடைய மனைவியை உங்களுக்கு ஒரு மாடல் அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். நீங்கள் உங்களை மூமின் என்று சொல்வதாக இருந்தால் ஃபிரௌனுடைய மனைவி போல இருந்தால் தான் நீங்கள் மூமின். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லரபல்லாஹு மஸலல் இல்லதீன ஆமனு இம்ராத்த ஃபிரௌன். ஃபிரௌனுடைய மனைவியை உங்களுக்கு முன்மாதிரியாக அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். எதில் முன்மாதிரி தெரியுமா? இது காலத் ரப்பி பனில் இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா சொர்க்கத்தில் எனக்கு மாளிகை கொடு, இவனுடைய அரண்மனை எனக்கு வேண்டாம், இங்கே உள்ள சொகுசு வேண்டாம், இங்கே உள்ள நகை நட்டுகள் எனக்கு வேண்டாம், இங்கே உள்ள ஆடை அணிகலன்கள் எனக்கு வேண்டாம், இங்கே உள்ள சொகுசு வாழ்க்கை எனக்கு வேண்டாம், எனக்கு எது வேண்டும்? எனக்கு அங்கே ஒரு மாளிகை கொடு, அது இதை விட பெரிய மாளிகை, இதை விட நிரந்தரமான மாளிகை. அவங்க என்ன கேட்குறாங்க? ரப்பி பனிலே இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, ஜன்னத்தில் சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகை நீ எழுப்பு, வனஜினி மின் ஃபிரௌன அமலிகி, ஃபிரௌனிடமிருந்தும் அவனுடைய சித்திரவதையிலிருந்தும் என்னை காப்பாற்று. அவ்வளோ சித்திரவதை பண்ணுறான். அதான் இன்பங்களையும் அந்த பெண் இழக்கிறார்கள், சித்திரவதைகளை வேற தாங்கிக் கொள்கிறார்கள். எல்லா மக்களையும் எப்படி சித்திரவதை பண்ணுகிறானோ கட்டிய மனைவியும் சித்திரவதை பண்ணுகிறான். ஏன்? இவனை கடவுள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மூசா நபி சொல்லக்கூடிய இறைவனை ஏற்றுக்கொண்டார். இவ்வளவு துன்பங்கள் அவர் தாங்கினார எதுக்காக வேண்டி? இந்த உலகத்தில் உள்ள இந்த இன்பங்களுக்கு தானே ஆசைப்படுறோம். நம்ம எதுக்கு இந்த உலகத்தில் ஆசைப்படுறோம்? ராணியாக இருக்கிற அளவுக்கு ஆசைப்படாவிட்டாலும் ஆடை அணிகலன்களுக்கு ஆசைப்படுறோமா இல்லையா? சொகுசாருக்கு ஆசைப்படுறோமா இல்லையா? நல்ல ஒரு வீடு வேணும்னு ஆசைப்படுறோமா இல்லையா? கார் பங்களா வேணும்னு ஆசைப்படுறோமா இல்லை? இதுக்கு தானே ஆசைப்படுறோம். இதை விட பல 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 மடங்கு இன்பங்களை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறான். அவங்க சீர்தூக்கி பார்க்குறாங்க, இந்த மரணத்துக்கு பிறகு என்ன ஆகும்,
இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு அனுபவிக்கணும்? இதெல்லாம் அனுபவித்த நிலையில் நான் மரணித்து விட்டால், இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் மரணித்து விட்டால் மறுமையில் எனது நிலை என்னாகும் அப்படின்னு சிந்தித்து பார்த்து கட்டிய கணவனை எதிர்த்து கொள்கை புரட்சி பண்ணுறாங்க, சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இது பெருசாக உங்களுக்கு தெரியலை. அப்போ இஸ்லாத்தில் நம்ம இருப்பதாக இருந்தால் எதற்கு இருக்கனே? இந்த பொம்பளை மாதிரி உனக்கு இருக்க இயல்பா நல்லா கேட்குறான். ஒரு பெண்ணை சொல்லிவிட்டு இந்த பெண்ணை போல நீ இருந்தால் தான் நீ மூமின். மூமினுக்கு மாடலே அவங்க தான், ஆண்களுக்கும் அவங்க தான் மாடல், பெண்களுக்கு அவங்க தான் மாடல். எதில் மாடலே? இதுவா அதுவாண்டா அதை தேர்ந்தெடுக்கணும். எதில் மாடலு? இந்த உலகம் உனக்கு வேணுமா, அந்த உலகம் வேணுமா, இந்த அரண்மனை பங்களாக்கள் வேணுமா, அங்கே உள்ள அல்லாஹ்வுடைய சொகுசான மாளிகைகள் உனக்கு வேணுமான்னு கேட்டால் அதை தேர்ந்தெடுக்கணும். இதை தூக்கி எறியணும். இதை இழந்துட்டு இதை வாழக்கூடாது. அதை இழக்காமல் வாழ முடியும்னு அதுக்கான அரண்மனை வச்சுக்கிறவங்களும் அதுக்கு தெருவுக்கு வாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதில் இருந்து கொண்டே நீங்கள் ஆகிரத்தை நம்பி இருந்தால் பிரச்சனை இல்லை. அதுவா இதுவா என்று கேள்வி வந்தால், உனக்கு இது வேணுமா அது வேணுமா, இது இருந்தால் அது இல்லை, அது இருந்தால் இது இல்லை என்ற கேள்வியை நீங்கள் சந்தித்தீர்கள் என்று சொன்னால், எனக்கு இது வேண்டாம், இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் வேண்டாம், எனக்கு அதுதான் வேண்டும் என்றவங்க இதுதான் இஸ்லாமுக்கு நல்ல விளைவிக்கணும். இந்த உலகத்தை மட்டும்தான் நம்ம கணக்கு பண்ணுறோம். முஸ்லீமாக இருந்து கொண்டிருக்கிறோம். இருந்து கொண்டே எல்லா விதமான தீமைகள் செய்வதற்கு என்ன காரணம்? அவன் இந்த உலகத்தில் சொகுசாக இருக்கிற மட்டும் நினைக்கிறான். முஸ்லீமாக இருக்கிறான், வட்டி வாங்குறான். முஸ்லீம்னு சொல்லிக்கொண்டு வட்டி வாங்குறான். ஏன் வாங்குறான்? வட்டி அவனுக்கு தப்புன்னு தெரியாதா? முஸ்லீமாக இருக்கிற எல்லாருக்கும் அந்த பள்ளிவாசல்களில் வட்டி தவறு என்று கூட சொல்லிக் கொடுக்கலையா? சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வட்டி வாங்கக்கூடாது என்று தெரியும். முஸ்லீம் என்று பிறந்து விட்டு வட்டி வாங்குகிறான். எதுக்கு வாங்குறான்? இங்கே கிடைக்கக்கூடிய அந்த கஷ்டம் இல்லாமல் வரக்கூடிய அந்த ஆதாயம் அவனுக்கு முக்கியமாக படுகிறது. இதற்கு பதிலாக நிரந்தர நரகத்தில் அவனை தள்ளுவான அதை பற்றி அவன் பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவனை மறுமையை முஸ்லீம் ஆவான் அல்லா இடத்துல. நீ அல்லாஹ் எதை செய்தால் நிரந்தர நரகம் என்று உனக்கு ஆக்கியிருக்கிறானோ அதை தைரியமாக துணிவாக செய்கிறான். அப்போ மறுமைங்கிற நம்பிக்கை இல்லாமல் அவன் என்ன மாதிரி இருக்கிறான் என்று கேட்டால், பிற சமுதாயத்து மக்கள் எப்படி இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருந்தால் போதும், யாரை வேண்டாலும் ஏமாற்றலாம், ஊரை அடித்து உடையில் போடலாம், கொள்ளை அடிக்கலாம், லஞ்சம் வாங்கலாம், ஊழல் பண்ணலாம், எல்லா விதமான அக்கறை சாராய கடையை சாராயம் விற்கலாம் என்றெல்லாம் எப்படி மற்ற மக்கள் நடக்கிறார்களோ அந்த மாதிரி இவனும் நடக்கிறான் என்று சொன்னால், இவனுடைய இலக்கு என்ன? இவன் எதுக்காக இந்த மார்க்கத்துக்கு வந்தான்? வராமல் இருந்திருக்கலாமே. நாம் இந்த மார்க்கத்துக்கு வந்தது அங்கே நான் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்கு வந்தியா, இங்கே நல்லா இருக்கிறதுக்கு வந்தியா? இங்கே நல்லா இருக்க வந்தால் தான் வேறு மார்க்கத்தில் இருந்திருக்கலாமே. அப்போ நீங்கள் படைத்த இறைவனை நம்பணும். எப்படி நம்பணும்? இறைவன் திரும்ப உயிர்ப்பித்து நம்மை அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான், அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவனுடைய பிடியிலிருந்து நம்ம தப்ப இன்ன பச்ச ரப்பிக்கல ஷதீத், உமது இறைவனுடைய பிடி ரொம்ப கடுமையானது. அல்லாஹ் பிடிச்சான்னு சொன்னால் என்ன செய்வான்? அந்த மாதிரி பிடிப்பான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் கண்காணிப்ப தேவையில்லை. கண்காணிக்காமலே அவனுக்கு தெரியும். அல்லாஹ் எந்த ஒரு கண்காணிப்பும் இல்லாமல் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்று கேட்டால், நான் பேசுவதும் அவனுக்கு தெரியும். எத்தனை பேர் உட்காந்து கேட்குறீங்களோ அத்தனை பேரையும் தெரியும். கேட்கும்போது என்னென்ன எண்ணங்களில் கேட்குறீங்களோ அத்தனை அவனுக்கு தெரியும். ஆனாலும் என்ன செய்கிறான் என்று கேட்டால், நம்மை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிப்பதற்காக வேண்டி ஏராளமான எவிடன்ஸுகளை உண்டாக்கி நம்மளை கண்காணிக்கிறான். நம்முடைய நன்மை தீமைகளை பதிவு செய்வதற்கு 2 மலக்களை நியமித்திருக்கிறான். அவர் ஒரு பக்கம் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. நமக்கு ஒரு பதிவேட்டை ரெக்கார்ட் பண்ணி கையெழுதிக்கு தரப்போகிறான். மறுமையினால் நின்ற உடனே, இந்தாடா உன் பதிவேடு, இதை படித்து பாரு, நீ என்னென்ன செஞ்சு அவ்வளோ இருக்கிறது. அந்த பேப்பரை வாங்கிட்டு அவன் சொல்லுவான், மாலி ஹாதல் கிதாப், இது என்ன ஒரு பதிவேடு, லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்ல அஹ்ஸா, ஒரு சின்ன விஷயத்தை விட மாட்டேங்குது, பெரிய விஷயத்தை விட மாட்டேங்குது, அத்தனையும் பதிவு செய்திருக்கிறது, என்ன பதிவேடு அப்படிங்கிறான். இவன் மறந்திருக்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த லிஸ்ட்டில் இருக்கும். சின்ன விஷயத்தை கூட விடாமல் எழுதி வச்சுக்கிறாங்களே என்று கேட்கும் அளவுக்கு நம்மளை சார்ஜ் ஷீட் எல்லாம் வழங்குவது எப்படி இருக்கு? நம்ம என்னென்ன செஞ்சோமோ அத்தனை முதல்ல இருக்கும், எல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய கழுத்தில் வேற எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான்னு கேட்டால், நம்முடைய கழுத்தில் வேற ஒரு பதிவேட்டை தொங்க விட்டுருக்கிறான். குள்ள இன்சானின் அல்சம்னாஹு தாயிரஹு ஃபி உனுகிஹி, அவனுடைய கழுத்தில் ஒரு பதிவேட்டை உண்டாக்கி வைத்திருக்கிறோம். அதை கியாமத்து நாளில் அவன் விரித்து பார்ப்பான். எல்காஹு மன்சூரா. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, மடக்கையில் வச்சு எழுத சொல்கிறான். அப்புறமேல் அவன் வர நேரடியாக அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் கையில் வேற இருந்தாடா பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வேற கொடுக்குறான். இவ்வளோ கொடுத்து என்ன செய்கிறான்?
இது வந்து எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் பெரிய விஷயத்தையும் விடாமல் அது சொல்லுகிறது. கொடுத்து என்ன சொல்லுவான், இக்ர கிதாபக, உன்னுடைய பேப்பரை படிச்சுப்பார், உன்னுடைய புஸ்தகத்தை படிச்சுப்பார், கஃபாபி நப்சிக்கல் யோம அலைக்க ஹசீபா, உன்னை பற்றி மதிப்பிடுவதற்கு நீனே போதும், நான் மார்க் போட வேணாம். இதுக்கு என்ன மார்க் போடலாம் நீ சொல்கிறா நல்லா கேட்பான். நம்ம எல்லாம் கோழி முட்டையாக வாங்கியிருப்போம், வாழ்நாள் அவ்வளோ பொய், அவ்வளோ ஃப்ராடு, அவ்வளோ பித்தலாட்டம், அவ்வளோ ஏமாற்றம், அவ்வளோ மோசடிலாம் செஞ்சுருப்போமா, இதுக்கு என்ன மார்க் போடுறது? நம்மள்கிட்ட பேப்பரை கொடுத்து இக்ர கிதாபக, உன்னுடைய பதிவேட்டை படித்துப்பார், கஃபாபி நப்சிக்கல் யோம அலைக்க ஹசீபா, உனக்கு மார்க் போடுவதற்கு நீனே போதும், நான் போட வேணாம், உனக்கு இது பாஸ் மார்க் போடலாமா நீ சொல்கிறான்னு கேட்பான்ல. நம்ம சொல்ல முடியாது, நம்ம அவ்வளோ மோசமான மார்க் வாங்கியிருப்போம். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மறுமையில் நம்ம மாட்டிக்கொள்வோம் என்பதற்காக வேண்டி எவ்வளவு இது கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குது, நம்புறதுக்கு பேர் தான் மறுமை. இந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் ஒவ்வொரு நபிமார்களும் கொல்லப்படும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, சத்தியத்தை சொன்னாங்க, தன்னந்தனியாக சொன்னாங்க. அவர் மட்டும்தான் சொன்னார், அவர் ஒரு ஆள் தான் சமுதாயமாக இருந்தார். அதுக்கு என்ன பண்ணாங்க, நெருப்பு குண்டத்தை வளர்த்து அதில் ஒதுக்கி எரிஞ்சாங்க. பயந்தார் அவர், நெருப்பு குண்டத்தில் எரிஞ்சு போயிடுவார், சாம்பலாகிடுவார். ஆனால் அல்லாஹ்வுடைய அற்புதத்தில் அவரை காப்பாற்றிருக்கிறான். ஆனாலும் அவர் ஏன் அவ்வளோ தைரியமாக இருந்தார்? எத்தனை நபிமார்கள் வந்து ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். நுகுரு என்ன கையா சுவைபு உள்ளதீன ஆமனு மாக்கமின் கரியத்தினா அவ்வளோ தவுதுன்ன ஃபி மில்லத்தினா, சுவைபனை விட்டு போய் சொல்கிறாங்க, சுவைபே நீ ஒன்றும் அல்லாஹ் பற்றி சொல்கிற, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் என்று ஒரு மார்க்கத்தை சொல்கிறாய், உன்னை ஊரை விட்டு வெளியேற்றிடுவோம். இந்த கொள்கையை சொன்னால் ஊரில் நீ இருக்கக்கூடாது, இல்லாட்டி எங்கள் மார்க்கத்துக்கு வந்துரு. இப்படி எத்தனை நபிமார்களை துன்பப்படுத்தினாங்க. அவங்கெல்லாம் அந்த துன்பத்தை சகித்து கொண்டு எதற்காக? இந்த உலகத்தில் உள்ளதை பற்றி பொருட்டை எடுத்துக்கல, இது மேற்றே கிடையாது. ஊரை விட்டு நிற்கினா என்ன செஞ்சுட்டு போடா. இன்னும் சொல்ல போனால் ஈமான் வந்து ஆழமாக ஒரு உள்ளத்தில் பதிந்து விட்டது என்று சொன்னால், நம்மெல்லாம் ஆதிவாசி முஸ்லீமாக இருக்கிறோம். நீங்கள் முஸ்லீமு, உங்கள் வாப்பா முஸ்லீமு, உங்கள் தாத்தா முஸ்லீமு, இப்படி பரம்பரையாக முஸ்லீமாக நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க, நம்மெல்லாம் இருக்கிறோம். ஆனால் ஈமான் நெசமாக உள்ளத்தில் வந்து விட்டது என்று சொன்னால், அது நுழைந்த உடனே முதல்ல என்ன ரியாக்ஷன் உங்கள்கிட்ட வரணும் என்று சொன்னால், இந்த உலகத்தை விட மறுமை பெருசு, இது வரலான ஈமான் கிடையாது. எடுத்து உள்ள நுழைஞ்சிருச்சு சொன்னால் இதான் வரணும். அதுக்கு சான்றாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனுடைய காலத்தில் நடந்த இன்னொரு சம்பவத்தை எடுத்து காட்டுகிறான். அது என்ன சம்பவம்? ஃபிரௌன்கிட்ட போய் மூசா நபி சத்தியத்தை சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது நீ இறை தூதர் என்பதற்கு என்ன ஆதாரம்னு அவன் கேட்குறான். அல்லாஹ் வந்து இறை தூதர்களை வந்து ஆதாரம் இல்லாமல் அனுப்ப மாட்டான், இல்லாட்டி கண்டவனை இறை தூதர்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு ஆதாரம் இல்லாமல் வர்றதா இருந்தால் நானும் அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்லிடுவாங்க. சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி சில அற்புதங்களை கொடுத்து அல்ல அனுப்புவான். மூசா நபிக்கு ஒரு கைத்தறி வச்சுருந்தார், அதை கீழே போட்டால் பாம்பா மாறும். அதை எடுத்து ஃபிரௌன்கிட்ட போட்டு காட்டுறாரு, சில அற்புதங்களை செய்து காட்டுகிறார். எதுக்காக வேண்டி? என்னை இறைவன் தான் அனுப்புனான், இந்த இருக்கு பாரு ப்ரூஃப், இந்த இருக்குது, என்னை இறைவன் தான் அனுப்பியிருக்கிறான் என்பதற்குரிய சான்று இதோ இருக்குன்னு போட்டு காட்டுகிறான். அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? இது என்ன பெரிய வேலை, இதே மாதிரி ஆளுக்கு எங்கள்கிட்ட நிறைய இருக்கிறாங்களே. அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த மாதிரி மந்திரம் பண்ணுற ஆளுக்கு எங்கள் ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்க, போட்டி வச்சுக்கிறோமா? நீ வந்து அல்லாஹ்வுடைய அற்புதம்னு சொல்லி எனக்கு இதை செஞ்சு காட்டுகிறாய், நீ செய்கிற மாதிரி கம்பத்திக்கு போட்டு பாம்பா மாத்திர வேலையை செய்கிறதுக்கு எங்கள் ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்க, மந்திரவாதிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் உனக்கும் போட்டி வச்சுக்கிறோமான்னு அவன் கேட்குறான். யார்? ஃபிரௌன் கேட்குறான். மூசா நபி சரின்ட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட நாளில் போட்டியை அமைச்சிக்கிறோன்ட்டாங்க. போட்டி அமைச்ச உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டால், மூசா நபி அவங்களுக்கும் போட்டி நடக்கிறது. இவங்க சில வித்தைகளை போடுறாங்க. மூசா நபி அந்த கைத்தறியை போடுகிறாரு. அவங்க வித்தையெல்லாம் அது விழுங்கிருச்சு. அவங்க செஞ்ச வித்தையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற விதமாக மூசா நபியுடைய செயல்பாடு இருந்தது. ஏன்னா அல்லாஹ்வுடைய அற்புதம் இது. இவங்க செஞ்ச தந்திரம், ஒரு கைத்தறி பாம்பு மாதிரி ஆகிற மாதிரி ஒரு பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்தினாங்களே தவிர, மூசா நபி கைத்தறியை போட்டு நிஜமான பாம்பாக மாற்றினார அப்படி அவங்களுக்கு மாற்ற முடியலை. ஏன்னா இது அல்லாஹ் செஞ்சது, இது தந்திரத்தில் செஞ்சது. இதை பார்த்த உடனே அந்த மந்திரவாதிகள் இருக்கான்ல, அவனுக்கு முதல்ல உண்மை விளங்குது. என்ன விளங்குது? நம்ம எவ்வளோ பெரிய வித்தையெல்லாம் கற்றுருக்குறோம், எத்தனை வருஷமாக இந்த ஊரை கையில் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளை இந்த ஒத்த மனுஷன் வந்து என்ன செஞ்சிட்டாரு, நம்ம அம்புட்டு பேர் வித்தையும் இன்றைக்கி எரிஞ்சிட்டாரே, இவர் ஜெயிச்சிட்டாரே என்று சொன்ன உடனே அந்த மந்திரவாதிகள் நினைக்கிறாங்க இவர் தூதர் தான், இவர் சொல்லக்கூடிய இறைவன் சரிதான், நம்ம செய்கிறது தந்திரம், அவர் செய்கிறது அற்புதம், அற்புதத்தை செஞ்சு காட்டுறாரு. அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சாதாரண மக்களுக்கு தெரிகிறத விட தந்திரம் செய்கிறவனுக்கு தந்திரம் எது மெய்யானது எதுன்னு தெரிஞ்சு போயிடும். இப்படியெல்லாம் நமக்கு செய்ய முடியாத, நம்ம செஞ்சுருக்கிறோம் சூழ்ச்சி பண்ணி ஏமாற்றி தானே என்ன செய்கிறோம், அது மாதிரி அந்த வித்தை காட்டிக்கிட்டு இருக்கிறோம், மேஜிக் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
இவர் நிஜமாவில் மாத்துறாரு, நிஜமாவே கைத்தடியை பாம்பா மாத்திட்டாரு என்ற உடனே அந்த மக்களுக்கு என்ன வருதுன்னு கேட்டால், மூசா சொல்வது சரிதான் என்ற நம்பிக்கை வருகிறது. என்ன செஞ்சாங்கன்னா, ஆமன்னா பி ரப்பி மூசா வ ஹாரூன், மூசா நபியையும் ஹாரூனுடைய இறைவனையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அந்த தோத்து போனவுடன் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உடனே அந்த சபையில் டிக்ளேர் பண்ணுறாங்க. எப்படி? ஃபிரௌனுடைய கூட்டத்தாரெலாம் உட்கார்ந்துருக்கிறாங்க, ஃபிரௌன் ராஜா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறான், மக்கள் எல்லாம் சூழ உட்கார்ந்துருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த மந்திரவாதிகள் தோற்று போனவுடன் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம், மூசா நபி சொல்லக்கூடிய இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டுட்டோம், ஹாரூன் நபி சொல்லக்கூடிய இறைவனை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று எல்லாருமே சொல்கிறாங்க. ஆமன்னா பி ரப்பி மூசாவ ஹாரூன்கிறாங்க. அப்போ ஃபிரௌன் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஆமன்தும் லஹு கப்ல அன் ஆதன் லக்கும், நான் பர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அவரை நம்பிட்டீங்களா, என்கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்களா, அப்போ நான் பர்மிஷன் கொடுப்பதற்கு முன்னாடி எப்படி அதை நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டுவிட்டு, இன்னஹூல கபீருக்கும் உள்ளது அல்லமக்கும் சிகர, இதெல்லாம் குரான் வசனங்கள். உங்களுக்கு சூனியத்தை இருந்தால் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. மூசாவிட்ட நீங்கள் சூனியத்தை நீங்கள் அவர்கிட்ட தான் படிச்சிருக்கிறீங்க, அதனால தான் அவர்கிட்ட தோற்று போயிட்டீங்கன்னு அந்த தோல்வி ஒப்புக்கொள்ள மறுக்கிறான். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு அப்புறம் என்ன செய்கிறான்னு கேட்டால், உங்களை நான் தண்டிப்பேன். எப்படி தண்டிப்பேன்? உளவு கத்தி அண்ண ஐதியக்கும் அர்ஜுலக்கும் இன் ஹிலாஃப், உங்களுடைய கைகளையும் கால்களையும் மார்கை வெட்டுவேன். மார்கால் என்றால் வலது கையையும் இடது காலையும், அல்லது இடது கை கிராஸா. மார்கை என்று சொன்னால் வலது கையை வெட்டினா இடது காலை வெட்டுறது, அல்லது இடது கையை வெட்டினா வலது காலை வெட்டுறது. மார்கை உங்களை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி உளவு சல்லி பண்ணக்கும் அஜ்மயின், அத்தனை பேரையும் கழுமரத்தில் ஏற்றுவேன் என்று யார் செய்கிறான்? ஃபிரௌன் மிரட்டுகிறான். இப்போ தான் ஈமான் நுழைஞ்சிருக்குது. யாருக்கு? அந்த சூனியக்காரர்களுக்கு இப்போ தான் ஈமானே உள்ள நுழைஞ்சிருக்கு. இந்த அற்புதத்தை பார்க்குறாங்க. மூசா நபி இறை தூதர் என்று சொல்லி இந்த நிமிஷம் தான் ஏற்றுக்கிறாங்க. ஏற்ற அடுத்த வினாடி என்ன வருதுன்னு கேட்டால், அவங்களுடைய பதில் ஃபக்கல் இமான் தகால், என்ன தீர்ப்புன்னு சொல்லி கூடடா, இன்னமா தக்கலி ஹாதிகள் ஹயாத்த துன்யா, இந்த உலகத்தில் அவனுடைய தீர்ப்பு செல்லும். எங்கள் உலகத்துக்கு அவன் ஏற்றுட்டு நினச்சிட்டியா? நாங்கள் மூசா நபியை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் சொகுசாக இருப்பதற்காகவா? அவர் சொன்ன இறைவனை உணர்ந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், மறுமையை நம்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த அற்பமான உலகத்தில் நல்லா இருப்பதற்காக நாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்று சொல்லிவிட்டு இப்போ தான் ஈமான் நுழைஞ்சிருக்குதுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முந்தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. மூசா நபி அற்புதத்தை பார்த்து விட்டு, பாரம்பரிய முஸ்லீம் அல்ல அவங்க தாத்தா கொள்ளு தாத்தாவெல்லாம் முஸ்லீம் இல்லை, அவங்க அப்பா கூட முஸ்லீம் இல்லை, அவங்களே கூட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி முஸ்லீமாக இருக்கலை. அப்படிப்பட்டு இருந்தவர்களுக்கு இப்போ தான் இஸ்லாம்ங்கிற நம்பிக்கை நுழைஞ்சு இருக்குது. நுழைஞ்ச உடனே அவங்கள வாயில் என்ன வருது? போடா ஃபக்கல் இமான் தகா, பெரிய சர்வசக்தி மிக்க மன்னன், நினச்சதை செய்வான், கையை வெட்டுவான், நெசமாக வெட்டுவான். நம்ம ஃபார்மாலிட்டிக்கு மிரட்டுவோம்ல, பிள்ளைய தோலை உரிச்சிடுவோம்னு, அப்படி மிரட்டல் இல்லை இது, நிஜமாக செய்வான். நிஜமாகவே செய்யக்கூடிய ஒரு கொடுங்கோல் மன்னன் மிரட்டுகிறான். அப்போ தான் இஸ்லாம் உள்ளத்தில் நுழைஞ்சிருக்கிறது. அவங்க வாயிலிருந்து என்ன வருது? ஃபக்கல் இமான் தகால், நீ என்ன முடிவு வேண்டாலும் எடுத்துக்கொள், கையை வெட்டிக்க, கொலை சரியா கொலை செஞ்சு, இதுக்கு பயந்துக்கிட்டு நாங்கள் மாற மாட்டோம். இன்னமா தக்கலி ஹாதிகள் ஹயாத்த துன்யா, இந்த அற்பமான உலகத்தில் தான் நீ தீர்ப்பளிப்பாய், உன்னுடைய தீர்ப்பு அங்கே செல்ல, நாங்கள் இங்கே வந்தது உலகத்துக்காக வரல. அப்போ ஈமான் உள்ள நுழைஞ்சிருச்சின்னு சொன்னால் என்ன வரணும்? உருட்டல் மிரட்டல் அதுக்கெல்லாம் கிட்ட நிற்க மாட்டோம், தூக்கி எறிஞ்சிடும், போடான்றன. என்ன செஞ்சிருவேன்? கொலை தானே செஞ்சுட்டு போ, கையாத்தனை வெட்டிட்டு போ அப்படின்னு சொல்கிற நம்பிக்கை வந்தால் தான் அதுக்கு பேர் ஈமான். அப்போ இந்த மர்ம இலக்கணம், இந்த மாதிரி நம்பிக்கை மட்டும் இருக்குதா? இதில் பாதி இருக்குதா? இதில் காவாசி இருக்குதா? இதில் 10% இருக்குதா நம்மள்கிட்ட? அப்போ எப்படிப்பட்ட நம்பிக்கைன்னு பாருங்கள். உசுரை எடுத்துருவேன் மிரட்டுகிறான், கையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன் மிரட்டுகிறான், சொன்னபடி அவன் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். கொஞ்சம் கூட பயப்படலையங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க? ஃபிரௌன்ட்ட அந்த போட்டிக்கு வரும்போது சொன்னாங்க, நீ எங்களுக்கு என்ன தருவாயின்னு கேட்டாங்க. போட்டிக்கு வரும்போது என்ன செய்றாங்க? இன்னக்கும் லமினல் முகர்ரபீன், நீங்கள் என்ன நெருக்கமாக உங்களை வச்சுக்கணும், வேண்டியதெல்லாம் தருவேன், பேரம் பேசிக்கிட்டு போட்டிக்கு வந்தாங்க. போட்டிக்கு வரும்போது எதை நினச்சி வந்தாங்க? நம்ம ஜெயித்து விட்டோம் என்று சொன்னால், மூசாவை தோற்கடித்து விட்டோம் என்று சொன்னால் நம்ம அப்படின்னு உலக ஆசைக்காக நீ போட்டிக்கு வர்றாங்க. தோற்று போன உடனே நினச்சிட்டாங்க, தெரிந்து கொண்டு தோற்று போன தெரிஞ்ச உடனே அடுத்த வினாடி நினச்சிட்டாங்க அவங்களுடைய நம்பிக்கையை மாற்றி கொண்டார். அதுக்கெல்லாம் ஒரு சின்ன அறிவிப்பு என்னன்னு கேட்டால், அந்த கூட்டத்துக்கு நிறைய செலவு இருக்கும் இல்லையா, அதுக்காண்டி வர்றாங்க. உங்களால் ஏண்டதை என்ன செய்யுங்க, நிறைய செலவு பண்ணியிருக்கிறாங்க, அடுத்து கையை பிடிக்கிற அளவுக்கு இல்லாமல் தாராளமாக அள்ளி போடுங்க. எங்களுக்கெல்லாம் பீஸு கிடையாது, அவங்க தான் நாங்கள் பேசிட்டு வர்றது, நாங்கள் பேசிட்டு போயிடுவோம். எங்களுக்கெல்லாம் பீஸ் நிர்வாக செலவுகளுக்காக தான். அப்போ இது எது சொன்னோம்னு கேட்டால்,
மூசா நபியுடைய காலத்தில் இருந்த அந்த மந்திரவாதிகளுக்கு இருந்த ஈமான், அதான் ஈமானுக்கு அளவுகோல். எதுக்கு அதெல்லாம் அந்த கதையை சொல்லி காட்டுறான்? மூசா நபி சம்பவத்தை எதுக்கு நமக்கு சொல்லி காட்டுறான்? இந்த சூனியக்காரர்களை பற்றி அதை எதுக்கு சொல்கிறான்? சூனியம் வச்சு மக்களை ஏமாத்துக்கு சொல்லித்தரல. சூனியக்காரர்களை பற்றி எல்லாம் சொல்லித்தரது எதுக்குன்னு கேட்டால், அந்த சூனியக்காரர்கள் எப்படி ஈமான் கொண்ட உடனே மறுமை தான் பெருசு நம்பினார்கள். இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு துன்பத்தையும் ஒரு துன்பமாக கருதவே இல்லையே. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் இஸ்லாத்து நம்பிக்கை. மறுமை இஸ்லாத்துடைய அடிப்படை என்னன்னு கேட்டால், இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும். உலகத்தில் அது அந்த முசீபத்து நுழைஞ்சா மர்ம நாசமாக போயிடும். உலகத்துக்காக வேண்டி நான் எதை வேண்டாலும் செய்வேன். நீ சம்பாதிக்கலாம், மார்க்க பொருளாதாரத்தில் தேடு, தப்பு கிடையாது. மார்க்க அனுமதித்த வழியில் தேடு, மார்க்க தடை செஞ்ச வழியிலே நான் தேடுவேன் என்று போவாயானால் உனக்கு மறுமை நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் பற்றி நம்மளை கேள்வி கேட்பான்ருக்குல்ல, எதுக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பான்? அதை நீ செய்கிற. எதுக்கு அல்லாஹ் இடத்துல விசாரணை இருக்குது, அதை எதுக்கு செய்கிற? எதை அல்லாஹ் தண்டிப்பான், அதுக்கு நீ செய்கிற? அல்லாஹ் தண்டிக்காத முறையில் இந்த உலகத்தில் இன்பமாக சுகமாக வாழ முடியுமா? முடியாதா? அதை செஞ்சுக்க. அல்லாஹ் தண்டிக்காத விதத்தில், அல்லாஹ் அவன் தடுக்காத விதத்தில் உள்ள காரியங்களை நீ தாராளமாக செஞ்சுக்க. சுகமாக இருக்கக்கூடாதுன்னு தடுக்கலை. துன்பம் வந்தாலும் சகிச்சுக்க, இன்பம் வந்தாலும் அனுபவிச்சுக்க. ஆனால் உன்னுடைய இலக்கு என்னவாக இருக்கணும்? மறுமையில் நான் வெற்றி பெறணும், மறுமையில் நான் ஜெயிக்கணும். ஆகரத்தில் போய் நிரந்தர நரகத்துக்கு, உலகத்தில் தப்பு செஞ்சுட்டுன்னு வைங்க, அரியர்ஸ் கொடுத்து எழுதுறதுக்கான வாய்ப்புலாம் உங்களுக்கு தருவாங்க. இது ஒன்ஸு தான் பரிச்சு, அவ்வளோதான். இதில் தோற்றுட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் போய், யாரெல்லாம் நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், இன்னொருக்கு அனுப்பி வை, நம்ம திருத்திக்கிட்டு நல்லபடியாக மார்க் வாங்கிட்டு திருப்பி வர்றேன்டா, தருவானால்ல? இருக்கிற ஒரு சான்ஸு தான், ஒரே சான்ஸு தான். அதில் ஜெயிச்சா உண்டு, இல்லைன்னு முடிஞ்சிச்சு. அப்படியான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கைங்கிறத உங்களுக்கு சோதனை கூடமாக தந்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கை தந்தது எதுக்காக வேண்டி இல்லை, நீங்கள் நல்லா உண்டு சுகித்து இன்பத்தை அனுபவிப்பதற்காக இல்லை. ஹலக்கல் மூத்தவுள் ஹயாத்த இல்லை எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹசுன் அமலா, இந்த வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் படைத்திருப்பது எதற்கு என்று கேட்டால், உங்களை நல்ல அமல் செய்பவர் யார் சோதித்து பார்ப்பதற்காக. அல்லாஹ் சொல்கிறான், இல்லை எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹசுன் அமலா, யார் நல்ல அமல் செய்கிறீர்கள் என்று சோதித்து பார்ப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த உலக வாழ்க்கை தான் பெருசு என்று நினைப்பதிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? விடுபட வேண்டும். என்ன உலகத்தில் வந்தாலும் சகித்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து சஹாபாக்கள் இருக்காங்களா, அவங்களாம் யார்? சஹாபாக்கள்லாம் யார்? குஃபுரில் ஊறி போனவர்கள், ஷிர்கில் ஊறி போனவர்கள், 365 சிலைகளை வைத்துக்கொண்டு தினம் ஒரு சிலைகளை வழிபட்டவர்கள், அல்லாஹுடைய ஆலயமாகிய காபத்துல்லாவுக்குள்ளே கொண்ட சிலையை வைத்து கும்பிடு போட்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் இந்த கொள்கையை சொன்ன உடனே அவங்கள கொலை செய்வதற்கு கூட திட்டமிட்டார்கள். கடும் எதிரியாக இருந்தார்கள், பலவிதமான தாக்குதல்களை நடத்தினார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்கு வந்த பிறகு எப்படி மாறினார்கள்? ரசூலுல்லாவை எதிர்த்தவர்கள், கொலை செய்யணும்னு வந்தவர்கள் இஸ்லாத்தில் ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கணும் ட்ரெண்ட் அப்படி மாறுகிறது. இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி அந்த சமுதாயத்தில் பெரிய மதிப்பாக இருந்தார்கள், பெரிய அந்தஸ்தோடு இருந்தார்கள், எல்லாரும் அவர்களை மதித்தார்கள். அந்த மாதிரி நிலையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு அந்தஸ்தோட மரியாதையோடு இருந்த சஹாபாக்கள் எப்போ இஸ்லாத்தை ஏற்றார்களோ அடுத்த நிமிஷம் அடிக்கப்பட்டார்கள், அடுத்த நிமிஷம் உதைக்கப்பட்டார்கள், அடுத்த நிமிஷம் வீட்டில் கட்டி போட்டு துன்புறுத்தப்பட்டார்கள். என்னென்ன விதமான தொல்லைகள் கொடுக்க முடியுமோ அத்தனையும் தாங்கி கொண்டார்கள். இவ்வளவும் தாங்கின பிறகு இறுதியாக என்ன வருகிறது? அந்த ஊரில் வாழ முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது. ஏற்பட்ட உடனே துன்பத்தை தாங்க முடியாமல் பக்கத்து நாட்டு அபிசீனியாவுக்கு ஓடுகிறார்கள். இந்த ஊரில் இருந்தோம் என்று சொன்னால் நம்ம இஸ்லாத்தை கடைப்பிடிக்க முடியாது, அல்லாஹ்வை நம்ப முடியாது, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் நம்ம உறுதியாக இருக்க முடியாது என்று பயந்து கொண்டு மலையாக இருக்க என்ன செய்யலாம்? மக்களை கூட தலையில் சேரத்தி கவுத்திக்கிறங்க, நின்றுக்கிட்டு தலையில் கவுத்திக்கிறங்க. இல்லை வேறு ஏதாவது ஒரு இடம் இருக்கா? மைக்கு வேறு பயன்படுது, அடுத்தவங்க மைக்குங்க, உங்கள் மைக்கா? இதை மழை இல்லாமல் வச்சுக்கிறேங்க. அப்போ அந்த சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்போ ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லுகிறார்களோ அந்த வினாடியே அவங்களுக்கு அந்த சமுதாயத்தில் இருந்த நிலைமை அப்படி மாற்றமடைகிறது. எந்த மதிப்பும் இருக்கவில்லை. அவங்க சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுறாங்க, கொலை செய்வது தயாராகிறாங்க, கொலையும் செய்தார்கள் பல பேரை. இதை பார்த்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்கள், யாரெல்லாம் ரொம்ப துன்பமாக இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதரே
நாங்கள் என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது, நீங்கள் இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக வாழவதாக இருந்தால் இந்த ஊரை விட்டு நீங்கள் போயிருங்க, ஊரை விட்டு போய் அபிசினியாவில் போய் அடைக்கலம் புகுந்துக்கிறங்க என்று அந்த கஷ்டப்பட்ட சஹாபாக்களை எல்லாம் அபிசினியாங்கிற இன்னொரு நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு மனுஷன் அவன் பிறந்த வீட்டை விட்டு போவானா? சொத்தை விட்டு போவானா? அவனுடைய சுற்றம் நட்புகளை விட்டு போக முடியுமா? இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்திற்காக வேண்டி அவங்க என்ன செஞ்சாங்க? வீடு வாச சொத்து சுகம் அனைத்தையும் இழந்து விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்க, அபிசினியா நாட்டுக்கு போகிறாங்க. அந்த நாட்டுக்கு போனால் அங்கே வீடு இல்லை, அங்கே போனால் சொந்தம் இல்லை, அங்கே போனால் நண்பர்கள் இல்லை, அங்கே போனால் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்படியான ஒரு நிலையில் எந்த ஒரு நம்மெல்லாம் வெளிநாட்டுக்கு போனால் ஒரு வேலைக்கு போவோம், வேலைக்கு விசா வாங்கிக்கிட்டு வேலைக்கு சோர்ஸ் அந்த உத்தரவாதத்தை உண்டாக்கி கொண்டு வெளிநாட்டுக்கு போவோம். இவங்க எந்த உத்தரவாதமும் இல்லை, தப்பிச்சா போதும், இந்த ஊர் மக்காவில் இருக்கக்கூடாது, மக்காவில் இருந்து தப்பித்தால் போதும் என்று அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க? ஓடுகிறார்கள் அபிசினியாவுக்கு. ஏன் ஓடினாங்க? இந்த ஓடணுங்கிற அந்த உணர்வை எது கொடுத்துச்சு? இதெல்லாம் பெருசாக அவங்க நினைக்காததுக்கு என்ன காரணம்? லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றா இதெல்லாம் சேர்த்து ஏற்றுக்கிறேன்னு. எப்படி? இந்த உலகம் பெருசு இல்லை, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அல்லாஹ்வை வணங்குற இந்த கொள்கையை நான் விட்டால் தான் இந்த உலகத்தில் சுகமாக இருக்க முடியும் என்றால் நான் உலகத்தை விடுறேன், சொந்த ஊரை விடுவேன், சொந்த வீடு வாசலை விடுவேன், சொந்த பந்தங்களை விடுவேன், தாய் தந்தையரை விடுவேன், பிள்ளைகளை விடு, எதை வேணாலும் விடுவேன் என்று சொல்லி அத்தனையும் தியாகம் பண்ணிவிட்டு அறிமுகமற்ற அந்த வறட்சியான அபிசினியாங்கிற பிரதேசத்துக்கு பல சஹாபாக்கள் ஓடினாங்களே. அவங்க ஓடுவதற்கு காரணம் என்ன? ஆகிரத்து. எது காரணம்? மறுமை. அந்த உலகத்து கஷ்டத்தை கணக்கில் எடுத்தால் போயிருக்க மாட்டார்கள். இந்த முகமதோட சேராமல் இருந்தால் எவ்வளோ மரியாதையாக இருந்தோம், எவ்வளோ அந்தஸ்தாக இருந்தோம். நம்மளை பார்த்து எல்லாம் பயந்தாங்க, இந்த முகமதை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்மளை அடிக்கிறாங்க எல்லாரும் என்று சொல்லி அவங்க என்ன செய்யலை? உலக கணக்கு பார்க்கலை. நாம் முகமதுக்கு பின்னாடி இருந்தால்தான், இந்த கொள்கையில் இருந்தால்தான் அங்கே வெற்றி பெற முடியும், ஆகிரத்தில் வெற்றி பெற முடியும். அதற்காக என் வீட்டை துறக்க நான் தயார், என் சொந்த பந்தங்களை துறக்க தயார் என்று அபிசினியாவுக்கு போனாங்களா? இன்னும் பல பேர் என்ன செஞ்சாங்க? மதீனாவுக்கு போனாங்க. பாதி பேர் அபிசினியாவுக்கு போனாங்க. பிறகு மதீனாங்கிற ஊருக்கு ஓடுறாங்க, சொந்த ஊரை விட்டு ஓடுறாங்க. அவங்க இப்போ வாழ்ந்த இடம் இருக்கிறது, பழகிய நண்பர்கள் இருக்கிறாங்க, சொத்து சுகம் இருக்கிறது, இத்தனையும் தூர எரிந்து விட்டு நான் ஆகிரத்தில் நல்லா இருக்கணும், மறுமையில் நல்லா இருக்கணும் என்பதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க? அனைத்தையும் தியாகம் செய்து விட்டு அவங்க மதீனாவுக்கு ஓடினாங்க. அப்படி ஓடுவதில் ரசூலுல்லாவும் போனாங்க. ரசூலுல்லாவை கொல்வதற்கு முயற்சி பண்ணினார்கள். நாளைக்கு கொன்று விடுவார்கள் என்ற நிலை வந்த பிறகு அவங்களும் அபூபக்கரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? மறைந்து ஒளிந்து மதீனாவுக்கு போகிறாங்க. எதுக்காக போகிறாங்க? அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாவுக்கு மக்காவில் இருந்த நிலைமை என்ன? அவர் அமீன் என்றார், நம்பிக்கையாளர் என்றாங்க, சாதிக்கு உண்மையாளர் என்றாங்க. அந்த ஊரில் பெரிய பணக்காரர், வஜதக்கு 1000 ஃபாகுனா, நீ வறுமையில் இருந்தால் நான் பணக்காரன் ஆக்கினேன் என்று அல்லாவே பாராட்டி சொல்கிற அளவுக்கு பெரும் செல்வந்தர் ரசூலுல்லா தான். அவ்வளோ காசு பணம் செல்வ செழிப்போடு இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே இருந்தால் நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள இயலாது, இஸ்லாத்தின்படி வாழ இயலாது, வாழ விடமாட்டாங்க என்றால் எனக்கு இது வேண்டாம் என்று தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்களா இல்லையா? அனைத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உடுத்தின வேட்டியோடு தானே போகிறாங்க, அடிஞ்சிருக்கிற ஆடையோடு தானே மதீனாவுக்கு போனாங்க, அகதியாக போனாங்களா இல்லையா? அப்போ அது போவதற்கு காரணம் என்ன? அவங்க இஸ்லாத்தை உலகத்தில் சொகுசுக்குரிய மார்க்கமாக பார்க்கவில்லை. இஸ்லாம் என்பது ஆகிரத்தில் ஜெயிப்பதற்குரிய மார்க்கம். இந்த உலகத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, இதற்கெல்லாம் எனக்கு அங்கே கூலி இருக்கிறது, மறுமையில் எனக்கு பரிசு இருக்கிறது, அல்லாஹ் கொடுக்குற தண்டனையிலிருந்து நான் தப்பித்து கொள்ள முடியும் என்று இருக்குமேயானால் நான் இந்த மார்க்கத்தில் தான் இருந்தாகணும் என்பதற்கு தானே செஞ்சாங்க. இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், இந்த பாலஸ்தீனில் நடக்கிற அநியாயத்தை பாருங்கள். பாலஸ்தீன் பகுதியில், காசா பகுதியில் ஹமாஸுங்கிற ஒரு சின்ன ஒரு குழு, ஹமாஸுங்கிற ஒரு இராணுவம் கிடையாது, அவங்களுக்கு விமானப்படை கிடையாது, அவங்களுக்கு கடற்படை கிடையாது, அவங்க ஒரு சின்ன ஒரு குழு தான். அந்த குழு இன்றைக்கு யாரை எதிர்த்து நிற்கிறாங்க? அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸு, கனடா, ஜெர்மனி உள்ளிட்ட வல்லரசுகளுடைய உதவிகளோடு களத்தில் நிற்கிற இஸ்ரேலை எதிர்த்து நிற்கிறாங்க. குண்டு போட்டு சாவடிக்கிறான். சாவடித்தவன் ஆஹா நாங்கள் இதிலேருந்து வர்றோம் சரணடைகிறோன்னு போனாங்களா? அவங்க என்ன செய்கிறாங்க? தினசரி செத்து மடிக்கிறாங்க மக்கள் எல்லாம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மரணம் எப்போ வரும்டா, சாவு என்னைக்கு வேண்டாலும் வரும், இப்போ ஒரு நாளைக்கு வரும், இதுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம், நாங்கள் கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்க மாட்டோம் நிற்கிறாங்களே. இவங்கள பாருங்க, இந்த மாதிரி உலகத்தில் எந்த நாட்டுக்காக நடந்திருந்தா அவ்வளோ பேர்
எனக்கு பிரச்சனை இல்லை, மக்களுக்கு முடியுமான்னு இல்லை இல்லை, மழை பிரச்சனை இல்லை. 2-3 நாளாக மழை பெய்யுதுண்ணே. இல்லை இல்லை, உங்களுக்கு உடம்பு எனக்கு பிரச்சனை இல்லை. சரி இல்லை டாக்டர் சொல்லுங்க. எனக்கு பிரச்சனை இல்லை. சரி சரி, மழையில் கஷ்டப்படுறேன், நீங்கள் கஷ்டப்படுறதா பார்க்க வேண்டியிருக்கு வழங்குதா, எனக்கு கூட பிடிச்சிட்டாங்க. சரி, அப்போ அந்த மாதிரி என்ன அடிப்படைன்னா, இஸ்லாம் என்று சொன்னாலேயே மறுமை இலக்குன்ட்டு நீங்கள் வரணும். அந்த எண்ணத்தை வராத வரைக்கும் நீங்கள் நானும் சொல்லுகிறேன், நானும் நோன்பு வைக்கிறேன், இதெல்லாம் அல்லாட்ட வந்து எடுபடாது. ஆகிரத்தை நீங்கள் துனியாவை விட பெருசாக நினைக்க வேண்டும். அதில் முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த மறுமை தான் இலக்கு நினைக்கக்கூடிய நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மறுமையில் அல்லாஹ் எந்த பாவங்களுக்கு நிரந்தர நரகம் ஆக்கி வைத்திருக்கிறானோ அந்த பாவத்தை துணிந்து செய்கிறார்கள். நம்ம இன்றைக்கு பார்க்குறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிடுறோம், நாங்கள் முஸ்லீம்னு சொல்லி கொடுக்குறோம். எந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்? அவனுக்கு இணை கற்பிக்கிறதை மன்னிக்க மாட்டான். அவனுக்கு சமமாக ஒருவரை கருதினால் மன்னிக்க மாட்டான். நீங்கள் மன்னிக்க மாட்டீங்களே, உங்களுக்கு சமமாக இன்னொருத்தரை கருதினால் சரி சரி, எனக்கு பிரச்சனை இல்லை, மக்கள் கேட்டுக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் இன்னொரு கூட்டத்தில் பார்த்துக்குறோம். சரியா? சரி, அஸ்ஸலாமு அலைக்கும்.